Hi viewers, இங்கே பாருங்கள் இந்த வெண்ணெய் இப்போ நான் போட்டிருக்கேன். இது சலச்சலான்னு ஃப்ரீசரில் வச்சுருந்து இப்போது இந்த வெண்ணெயை போட்டிருக்கேன். இப்போ நெய் எப்படி காய்ச்சறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது வந்து ஆவின் பட்டர். இது 500 கிராம். இது விலை பார்த்தீங்கன்னா 220. இந்த கட்டி வந்து ஃபுல்லாக கரையணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக அந்த சலச்சலன்னு கொஞ்சம் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இந்த போட்ட இந்த கட்டி வந்து ஃபுல்லாக கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் தான் வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக கரைஞ்சி வந்ததும் நீங்கள் ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிடணும். இது மேலே இதெல்லாம் ஃபுல்லாக கரையிற மாதிரி இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ நம்ம சிம் பண்ணிடலாம். அந்த பீஸே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சலசலப்பு கம்மியாகிட்டு வருது பாருங்கள். ஃபுல்லாக அந்த சலசலப்பு அடங்கணும். இந்த மாதிரி பெரிய வாணல் கடாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை பொங்கி வரச்ச இல்லாட்டி வழிஞ்சிரும். இப்போ 500 கிராம் அளவுக்கு இப்போ இதுக்கு பாருங்கள் டபுள் சைஸில் இருக்கணும் பாத்திரம். இப்போ நுர தட்டி வருது. கொஞ்சம் அடியில் அந்த லைட்டாக அந்த தீஞ்ச பகுதி இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாறி நல்லெண்ணெய் கலரில் வரணும். நீங்கள் முருங்கைக்கீரையோ இல்லை கருவேப்பிலை எது இருந்தாலும் போட்டால் சல்லுன்னு அது தெறிக்கணும். இப்போ நல்லா இப்படி நுரக்கட்டி வருது பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக சலசலப்பு கூட அடங்கிருச்சு. இந்த கரண்டி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீஞ்ச பகுதி தெரியுது பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஆறின பிறகு வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிடுங்க. மாற்றிட்டு கொஞ்சம் அடியாக இருக்கிறத ஃபுல்லாக நம்ம எடுக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் இதுலேயே ஒரு
தோசை மாவு இருந்ததுன்னா அப்படியே ஒரே ஒரு தோசை நீங்கள் வாத்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பிசையறதா இருந்தால் ஆறுனதுக்கப்புறம் இந்த கடாயிலே வச்சு நீங்கள் சப்பாத்தி பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் சாதம் போட்டு அதை நல்லா பிசைஞ்சு முருங்கைக்கீரையும் கொஞ்சம் இதில் போட்டு விட்டுருந்தீங்கன்னா அந்த முருங்கைக்கீரையோட அந்த சாதத்தையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வந்தது, ஃபுல்லாக அடங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலரில் இருக்கும். எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணோன்னா அதுக்கு தான் நான் ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக நான் காமிச்சேன். இதே மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.